ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 2026 ஐபிஎல்லோட மேட்ச் நம்பர் 44. நிஜமாவே இது ஒரு தரமான சம்பவம் தான் சொல்லணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எப்படி வச்சு செஞ்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம டீடைலா பார்க்க போறோம். எந்த பில்டப்பும் வேண்டாம், வாங்க ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். பொதுவா சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்னாலே அது ஒரு எல் கிளாசிக்கோ ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா? ஆனா நேத்து நடந்த மேட்சை பார்க்கும்போது ஃபன் தமிழ் ஷார்ட்ஸ் ரிவ்யூல சொன்ன இந்த கோடு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பழைய ரைவல்ரி, ஆனா புது ஜெனரேஷன்ல சிஎஸ்கேவோட ஆதிக்கம் ரொம்ப பெருசு. நிஜமாவே சேப்பாக்கத்துல நேத்து நடந்தது ஒரு பழைய ரைவல்ரி கிடையாது, அது ஒரு கம்ப்ளீட் பவர் ஷிஃப்ட். சரி, முதல்ல நேத்து கிரவுண்ட்ல ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு பிக் பிக்சரா பாத்துறலாம். மும்பை ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி 159 ரன்கள் அடிச்சாங்க. மேலோட்டமா பார்க்க இது டீசென்ட்டான ஸ்கோர் மாதிரி தெரிஞ்சாலும் சேப்பாக்கம் கிங்ஸ் கிட்ட அது செல்லுபடியாகுமா என்ன? இந்த ஸ்கோரை ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் 18.1 ஓவர்ல சேஸ் பண்ணி 8 விக்கெட் வித்தியாசத்துல சிஎஸ்கே ஒரு செம்ம மாசான வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு லோக்கல் பார்க்ல வாக்கிங் போற மாதிரி அவ்வளவு கேஷுவலா இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு எங்க தான் சறுக்குச்சு, என்ன தப்பு பண்ணாங்க, கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். மும்பை டீமோட பிளஸ் அண்ட் மைனஸ்னு பார்த்தா நமன்தீர் அடிச்ச அந்த சிறப்பான 57 ரன்ஸை தவிர்த்துட்டு பார்த்தா மும்பை லைன் அப் முழுக்க பரீட்சைக்கு படிக்காம போன பசங்க மாதிரி தான் முழிச்சாங்க. 10 ஓவருக்கு மேல அவங்க கிட்ட சுத்தமா மொமெண்டமே இல்ல. பந்த கணிக்கவே ரொம்ப திணறாங்க. ஏதோ சிங்கிள்ஸ் தட்டி விட்டுட்டு இருந்தாங்களே தவிர ஒரு பெரிய இம்பாக்ட் அங்க இல்லவே இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் சிஎஸ்கே பவுலர்ஸ் போட்ட அந்த மாஸ்டர் கிளாஸ் ஸ்பெல் தான். அன்ஷுல் கம்போஸ் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு பேட்டரோட மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு 3 விக்கெட் தூக்குனாரு. நூர் அகமது இந்த ஸ்லோ பிட்சை பக்காவா ரீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்தாரு. அவங்க பிளானை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிட்டது தான் இந்த சக்சஸ்க்கு மெயின் ரீசன். மேட்ச் முடிஞ்சதும் மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா சொன்னதை கொஞ்சம் கவனிங்க. நாங்க எப்படி அக்ரெசிவா ஆடி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவங்கள அவுட் ஆக்கணும்னா நாங்க நெருப்பு பந்துகளை தான் வீசி இருக்கணும்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாரு. சிஎஸ்கே பவுலிங்க்கு முன்னாடி அவங்க எவ்வளவு பிளாங்கா இருந்தாங்கன்றதுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பக்கம் வருவோம். சிஎஸ்கே தங்களோட சேசிங்க எவ்வளவு பக்காவா பில்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இங்க டாப் ஸ்கோரர்ஸ் லிஸ்ட பாருங்க. கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட் மற்றும் கார்த்திக் சர்மா இவங்க 2 பேருக்கும் நடுவுல அமைஞ்ச அந்த 98 ரன் பார்ட்னர்ஷிப் மும்பை பவுலர்ஸை முழுசா ஓரங்கட்டிடுச்சு. எந்த ஒரு பிரஷரும் இல்லாம ரொம்ப கிளியரா மேட்சை கொண்டு போனாங்க. மேட்ச் முடிஞ்சதும் கார்த்திக் சர்மா சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்ச கேம் மட்டும் விளையாடு, வேற எதையும் யோசிக்காதன்னு ருது அண்ணா சொன்னாருன்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எவ்வளவு ஒரு காமான அட்மாஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா? எந்த பேனிக்கும் இல்லாம ஒரு சிம்பிளான பிளானை கேப்டனும் அந்த யங் பிளேயரும் சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் உண்மையிலேயே வேற லெவல். இந்த சேஸ் வெறும் ஒரு கிளினிக்கலான வெற்றி கிடையாது, இதுல சில முக்கியமான வரலாற்று சாதனைகளும் பிரேக் ஆகியிருக்கு. அதை என்னன்னு கேக்குறீங்களா? சரியா 20 வயசு 6 நாட்கள். இந்த சின்ன வயசுல கார்த்திக் சர்மா தன்னோட முதல் ஐபிஎல் ஹாஃப் செஞ்சுரியை அடிச்சு மாஸ் காட்டியிருக்காரு. இதன் மூலமா ஆயுஷ் மாத்ரேக்கு அப்புறம் சிஎஸ்கேக்காக 50 அடிச்ச 2வது மிக இளம் வீரர் அப்படிங்கிற சூப்பரான ரெக்கார்டை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ரெக்கார்ட்ஸ் பத்தி பேசும்போது நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டை விட்டுற முடியுமா? மும்பைக்கு எதிராக அவரோட ஸ்டேட் சும்மா மிரட்டலா இருக்கு. 11 இன்னிங்ஸ் 380 ரன்ஸ், அதுவும் 150 ஸ்ட்ரைக் ரேட்ல 4 50 அடிச்சிருக்காரு. மும்பை பவுலர்ஸ்க்கு அவர் ஒரு தீராத தலைவலியாவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் ஐபிஎல்லோட இந்த பிக்கெஸ்ட் ரைவல்ரியில இந்த மேட்ச் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அனலைஸ் பண்ணலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மை புரியும். 2010களில் மும்பையோட ஆதிக்கம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா 2020க்கு அப்புறம் சீன் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு பாருங்க. கடைசியா நடந்த 13 மேட்ச்ல 9 மேட்ச் சிஎஸ்கே தான் ஜெயிச்சிருக்காங்க. இது சிஎஸ்கேவோட டோட்டல் டாமினேஷன். வெறும் டாமினேஷன் மட்டும் இல்ல, சிஎஸ்கே மும்பையை ரொம்ப மோசமா தோற்கடிச்சிருக்காங்க. இந்த 8 விக்கெட் வெற்றி தான் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே மும்பைக்கு எதிராக சிஎஸ்கே பதிவு செஞ்ச மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம இது அவங்களோட 3வது லீக் டபுள். ஃபைனலா நம்ம 2026 ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளோட அந்த கசப்பான உண்மைகளை கொஞ்சம் பாத்துருவோம். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட காட்டுது. சிஎஸ்கே ஒரு வழியா 6வது இடத்துக்கு முன்னேறி தங்களோட பிளே ஆஃப் கனவை உயிர் போட வச்சிருக்காங்க. ஆனா மும்பை 9வது இடத்துலயும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 10வது இடத்துலயும் வெறும் 4 பாயிண்ட்ஸோட கடைசி இடங்கள்ல தவிக்கிறாங்க. இதுல மும்பையோட நிலைமை தான் ரொம்ப மோசம். 9 மேட்ச்ல 7 தோல்வி, வெறும் 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. மேத்தமேட்டிக்கலா பார்த்தா அவங்க இப்போ லைஃப் சப்போர்ட்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு மேல அவங்க பிளே ஆஃப்குள்ள வரணும்னா ஒரு பெரிய மிராக்கிளே நடக்கணும். தொடர்ந்து 3 மேட்ச்ல தோல்வி, புது ஜெனரேஷன் பசங்க முன்னாடி வேலைக்கே ஆகாத அவங்களோட பழைய ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வருது. 2026 ஐபிஎல்லோட மும்பை இந்தியன்ஸோட பயணம் முடிவுக்கு வந்துருச்சா? இந்த சகாப்தம் இதோட முடிஞ்சுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட இன்னைக்கு எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த அலசல்ல சந்திக்கலாம்.